ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். ஏப்ரல் 9 நடைபெறும் 3 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல். புதுச்சேரியில் தயார் நிலையில் உள்ள வாக்குச்சாவடிகள். சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு எதிரொலி. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள தமிழக டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என தேர்தல் அதிகாரி தகவல். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதையொட்டி பாதுகாப்பு தீவிரம். பல்வேறு பகுதிகளில் தொடர் ரோந்து பணிகளில் ஈடுபடும் துணை ராணுவ படையினர். போலி பங்குச்சந்தையில் 1.25 கோடியை இழந்த தொழிலதிபர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9 வியாழக்கிழமை ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த மாநிலங்களில் தேர்தல் பணிகள் தீவிரம் காட்டப்பட்டு வந்த நிலையில் மேற்கு வங்கம், தமிழ்நாடு, யூனியன் பிரதேசமான புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாம் மாநில சட்டசபைகளுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் மேற்கு வங்காள மாநிலத்திற்கு 2 கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகிற 23 தேர்தல் நடைபெறுகிறது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மற்றும் கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக வியாழக்கிழமை 9 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட கடந்த மாதம் 15 முதல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளன. புதுச்சேரியின் 30 சட்டசபை தொகுதிகளிலும் களத்தில் 117 சுயேட்சைகள் உட்பட 294 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்களில் 40 வேட்பாளர்கள் பெண்கள் ஆவர். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் மொத்த வாக்காளர்கள் 9,44,211 பேர் ஆவர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 4,43,595 பேர், பெண் வாக்காளர்கள் 5,477 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 139 பேர் உள்ளனர். இதேபோல கேரள மாநிலத்தில் 140 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்கவைக்கும் முனைப்பில் களத்தில் உள்ளது. கேரள மாநிலத்தில் 2,71,00,000 வாக்காளர்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க உள்ளனர். அம்மாநிலத்திலும் 7 செவ்வாய்க்கிழமையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. இதேபோல அசாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டசபை தொகுதிகளிலும் வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் ஓய்ந்தது. அங்கு 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் பாரதிய ஜனதா முனைப்பு காட்டி வருகிறது. அம்மாநிலத்தில் 2,50,722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்நிலையில் 3 மாநிலங்களிலும் 8 புதன்கிழமை எவ்வித பிரச்சாரமும் செய்ய அனுமதி இல்லாத நிலையில் 9 வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்படும் என்றும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4 நடைபெறும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமே பெரும்பாலான தொகுதிகளின் முடிவுகள் தெரிந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழக டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன், புதுச்சேரியில் வரும் 9 வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி 78 பறக்கும் படைகள், 40 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 50 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அண்டை மாநில எல்லைப் பகுதிகளில் 35 இடங்களில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு கடைசி 72 மணி நேரத்தில் தீவிர கண்காணிப்பிற்காக 36 கூடுதல் பறக்கும் படைகளும்
புதிதாக 30 இருசக்கர வாகன பறக்கும் படைகளும் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் தேர்தல் பணியில் 4116 அரசு துறை ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள 137 இடங்களில் 155 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிகள் அமலான நாளிலிருந்து தற்போது வரை 69.99 லட்சம் ரூபாய் பணம், 61.38 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், 6.71 கோடி மதிப்பில் தங்கம், வெள்ளிப் பொருட்கள், 20 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமீறியதாக 38 வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்குப்பதிவையொட்டி 443 பார்கள், 83 சாராய கடைகள், 27 குடோன்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் மதுபான கடைகள் 3 நாட்கள் மூடப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். அதேபோல புதுச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் உள்ள தமிழக மதுபான கடைகளும் மூடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி பாண்டிச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அட்டவணையை வெளியிட்டாங்க. ஸோ அன்றைய தினத்திலிருந்து நம்மளுடைய நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அட்டவணைப்படி வரும் வியாழக்கிழமை, அதாவது 9 ஏப்ரல் 9ஆம் தேதி நம்ம புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேர்தல் நடக்க இருக்கு. ஸோ இதுக்கான கவுண்டிங் மே 4ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இன்னைய நாள்ல கடைசியா நம்ம எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய எலக்ட்ரல் ரோல் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நம்ம புதுச்சேரி மாவட்டத்துல மொத்தமா 7,94,061 வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் 3,73,414 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,20,525 பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 122 பேரும் இருக்காங்க. இந்த வாக்காளர்கள்ல 12,069 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும், 1,639 ஓவர்சீஸ் ஓட்டர், அதாவது வெளிநாடு வாழ் வாக்காளர்களும் இருக்காங்க. நம்ம இந்த தேர்தலில் 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 40% மேல இருக்கிற டிசேபிள் மாற்றுத்திறனாளிகளுடைய சிரமத்தை போக்குறதுக்கு அவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கிறதுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தியிருந்தோம். அதுல சீனியர் சிட்டிசன் 1,662 பேரும், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 1,250 பேரும் ஏற்கனவே நம்மளோட போஸ்டல் வாலெட் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் சர்வீஸ், அதாவது அத்தியாவசிய பணிகளில் உள்ள அலுவலர்கள் 25 பேரும், காவல்துறையில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் காவலர்கள் 2,760 பேரும், தேர்தல் பணியில் உள்ள வாக்குச்சாவடி அதிகாரிகள் மற்றும் இதர அலுவலர்கள் 4,701 பேரும், அதாவது பிரிவென்டிவ் டிடென்ஷன் என்று சொல்லக்கூடிய தடுப்பு காவலில் உள்ள வாக்காளர்கள் 6 பேர் இது வரைக்கும் தபால் ஓட்டுகள் பண்ணியிருக்காங்க. மொத்தமா எவ்வளவு தபால் ஓட்டு சொல்லுங்க. ஸோ புதுச்சேரி ஒரு முன்மாதிரி மாவட்டமா திகழ்றதுக்காக கிட்டத்தட்ட 25 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்பட இருக்கிறது. அதுபோல 14 வாக்குச்சாவடிகள் இளையோர்களால், அதாவது யூத் போலிங் ஸ்டேஷன் நிர்வகிக்கப்பட இருக்கிறது. ஒரு வாக்குச்சாவடி மாற்றுத்திறனாளி நிர்வகிக்கும் வாக்குச்சாவடியா அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வரும் வாக்குப்பதிவு நாள் 9/4/2024 வியாழக்கிழமை அன்று பெய்டு ஹாலிடேஸா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்ற நிலையில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமையில் காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் நகரின் முக்கிய வீதிகளில் ரோந்து சென்றனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி மார்ச் 15ஆம் தேதி முதலே தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்தன. தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியுடன் இறுதி பிரச்சாரங்கள் புதுச்சேரியில் நிறைவு பெற்றது. இதனிடையே தேர்தலுக்காக புதுச்சேரிக்கு 30 கம்பெனி துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் நகரின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தேர்தல் பரப்புரை முடிவு பெற்ற நிலையில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமையில் காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் புதுச்சேரியின் நகர பகுதி முழுவதும் வீதி வீதியாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அதேபோல வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதிகளிலும் துணை ராணுவ படையினர் ரோந்து சென்றனர். மேலும் வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கவும் வாக்காளர்கள்
அச்சமின்றி தங்களது வாக்குகளை செலுத்தும் விதமாகவும் இந்த ரோந்து பணிகள் மேலும் 2 தினங்களுக்கு தொடரும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் போலி பங்குச்சந்தையில் 1.25 கோடி ரூபாய் பணத்தை இழந்த தொழிலதிபரின் புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி வில்லியனூரைச் சேர்ந்த தொழிலதிபர் மேட்டுப்பாளையத்தில் தொழிற்சாலை ஒன்று நடத்தி வருகிறார். அவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆன்லைன் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை நம்பி அவர் முதலில் சிறிய தொகையை முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அவருக்கு லாபம் கிடைத்துள்ளது. இதையடுத்து கடந்த 1 மாதமாக அவர் பல்வேறு தவணைகளாக 1,26,00,000 முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் அவருக்கு 4.5 கோடி லாபம் கிடைத்துள்ளதாக அவரின் தனிப்பட்ட கணக்கில் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து முதன்முறையாக 40,000 ரூபாயை அவரது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றார். அதன்பின் 50 லட்சத்தை மாற்ற முயன்றபோது முடியவில்லை. அப்போது தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இதேபோல மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த நபரின் செல்போன் எண்ணிற்கு வந்த அழைப்பில் வங்கி அதிகாரி என கூறி கிரெடிட் கார்டு கடன் தொகையை உயர்த்தி தருவதாக 50,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது. இதேபோல புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களில் 7 நபர்களிடம் 1,26,66,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்களின் களை கட்டிய பிரச்சாரங்கள் முடிவு பெற்ற நிலையில் இறுதி முடிவுக்கு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மற்றும் கேரளம், அசாம் மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக வியாழக்கிழமை 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேர்தல் அறிவிக்கப்பட்ட கடந்த மாதம் 15ஆம் தேதி முதலே நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி நிறைவு பெற்ற நிலையில் கடந்த 26ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் பிரச்சாரங்கள் களை கட்ட தொடங்கியது. முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தொகுதி வாரியாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி நகரப் பகுதிகளில் ரோட் ஷோ நடத்தினார். மேலும் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மேக்வால், ஜே.பி. நட்டா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபின், தமிழக தலைவர்கள் அண்ணாமலை, குஷ்பு, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் புதுச்சேரியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்நிலையில் வேட்பாளர்களின் அனல் பறந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. தொகுதி முழுவதும் வேட்பாளர்கள் பம்பரமாக சுற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி 2 இடங்களில் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்து முடித்தார். அதேபோல புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், பாரதிய ஜனதா மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் உள்ளிட்டவர்களும் தங்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பிரச்சாரம் செய்தார். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி ஒரு அணியாகவும், எதிர்க்கட்சியான காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மற்றொரு அணியாகவும், நாம் தமிழர் கட்சி மற்றும் புதிதாக களத்தில் நிற்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழக, நேயம் மக்கள் கழக ஒரு அணி என 4 முனை போட்டி நிலவுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் எல்லைப் பகுதியான முள்ளோடை சோதனைச் சாவடியில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே சட்டசபை தேர்தல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளில் தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள பல்வேறு சோதனைச் சாவடிகளில் இரவு நேரங்களில் தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முள்ளோடை பகுதியில் அமைந்துள்ள சோதனைச் சாவடியை பார்வையிட்ட அவர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட அறிவுறுத்தினார். மேலும் பாகூர், குருவிநத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் தீவிர ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது காவல்துறை மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது. எதிர்வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் ஏற்கனவே தெரிவித்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரமாகவே வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
காலையிலேயே தொடங்கும் வெயில் மாலை வரை நீடிப்பதால் பகல் நேரங்களிலும் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள தர்பூசணி உள்ளிட்ட நீர்சத்து நிறைந்த பழங்களை பொதுமக்கள் எடுத்துக் கொள்கின்றனர். மேலும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள ஒரு சிலர் குடைபிடித்தபடி வலம் வருவதையும் காண முடிகிறது. இதேபோல பகல் நேரங்களில் கூட சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும் புதுச்சேரி கடற்கரை வெயிலின் தாக்கத்தால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் எதிர்வரும் தினங்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலையொட்டி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி சட்டசபை தேர்தல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற உள்ளதையொட்டி அன்றைய தினம் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு 9ஆம் தேதி வியாழக்கிழமை செயல்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.